தமிழக நிகழ்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் தகவல்கள் குறித்து நமது செய்தியாளர் அனிதா விளக்குகிறார். நன்றி ஷர்மிளா. இன்னைக்கு தமிழக அளவில் சமூக வலைத்தளங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நரிக்குறவர் இன மக்கள் ஒரு திருவிழாவில் சின்னதாக ஒரு கடை மாதிரி வச்சு அவங்க விஷயத்தில் வித்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அப்போ ஒரு திருட்டு கேஸில் இவங்களெல்லாம் போலீஸார் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அண்ட் அந்த கேங்கில் ஒரு 3 இயர்ஸ் குழந்தையும் இருந்திருக்கு. ஸோ அந்த குழந்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 35 நாள் அந்த குழந்தையும் ஜெயிலில் இருந்திருக்கு. ஸோ இதனால் இப்போ அந்த குழந்தைய விடுவிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க எங்களை அரெஸ்ட் பண்ண அந்த காவலர்கள் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் பயங்கர டாப் ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செங்கல்தேரி அப்படின்ற இடம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களக்காட்டிலேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அண்ட் இது குற்றாலத்துக்கு கொஞ்சம் தான் பக்கத்தில் இருக்குது. இப்போ ஜூலை டு செப்டம்பர் குற்றாலத்தில் பயங்கரமான சீசன் இப்போ போயிட்டுருக்கு. எல்லா சுற்றுலா பயணிகளும் அங்கே தான் இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு செங்கல்தேரி அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியல. ஸோ குற்றாலத்துக்கு போகிறவங்க செங்கல்தேரியை மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துக்கும் போங்க அப்படின்னு சொல்கிற விதமாக ஒரு டிப்ஸ் மாதிரி இந்த விஷயம் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு பிக்சர் போட்டு அதில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுது ஜூலை 27, அதாவது நாளைக்கு. அண்ட் இதை ஒட்டி ஏகப்பட்ட போட்டிகள் ஒரு ஊர்லேயும் நடந்துட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஓவிய போட்டி நடந்தது. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மானாமதுரையில் அப்துல் கலாமுடைய நினைவு மினி மேரத்தான் போட்டி நடந்துச்சு. ஸோ அதை பற்றின பிக்சர்ஸ் நிறைய பேர் போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு டாப் ட்ரெண்டிங்கான விஷயமா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீல் சேர் பேஸ்கெட் பால், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த வீல் சேர் பேஸ்கெட் பால் கேமில் திருச்சியை சேர்ந்த ஒரு இளைஞர் இப்போ செலக்ட் ஆயிருக்காரு. இவர் ஏற்கனவே ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகி அவர் வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ நேஷனல் லெவல்லையும் அவர் செலக்ட் ஆகிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஷேர் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஷர்மிளா இன்னைக்கு டாப் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருக்கும் செய்திகளை வழங்கியதற்காக நன்றி அனிதா.